அது சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்ததாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி மிகப்பெரிய உச்சத்தை தொட்டால் சுகங்கிற அளவுக்கு அக்குபஞ்சர்னா உடல் ஃபுல்லாக ஊசி குத்துறது, காலில் கட்டையை போட்டு தைக்கிறது, இதில் நிறைய கையில் பண்ணுறது, காதில் பண்ணுறது, இப்படி நிறைய இருக்குது. கப்பிங்னு போடுவாங்க பிளட்டு. இது எல்லாத்தையும் தவிர்த்து தொட்டால் மட்டும் போதும் சுகமாகும் அப்படிங்கிறது நம்ம இந்திய அக்குபஞ்சர் மருத்துவ தந்தை டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் இதில் மிகப்பெரிய அளவுக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி சொல்லித்தார். நம்ம அவரோட மெத்தடு தான் பண்ணிகிட்ருக்குறோம். தொட்டால் சுகம் அதைத்தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் இதுவரைக்கும் எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, இங்கே சாதாரணமாக காய்ச்சல் சளி அந்த மாதிரி வரவே மாட்டாங்க. நமக்கு சிகிச்சைக்கு வர்றவங்களே பல ஆஸ்பத்திரியில் பார்த்து பல முறை போய் எந்த மாற்றமும் இல்லாமல் மிகப்பெரிய தொந்தரவுக்கு ஆளான பின்னாடி இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன பின்னாடி தான் நம்மகிட்ட வருவாங்க. உதாரணத்துக்கு இடுப்பு வலிக்க போய் வாரக்கணக்கில் ஊசி போட்டு மருந்து போடும்போது குறைக்கும் மறுபடியும் வரும். அப்படிங்கும்போது நீ சர்ஜரி பண்ணாமல் உங்களால் முடியாதுங்கிறப்ப நம்மக்கிட்ட வருவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு நோய்க்குமே வீசிங்க்குமே நிறைய இன்ஹேலர் நிறைய எடுத்தும் அதோட பவர் பார்த்தாமல் கண்ட்ரோலே ஆகாமல் வீசிங் தொடர்ச்சியாக வருது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வருவாங்க. அதுமாரி சர்க்கரைக்கு இன்சுலின்னு அளவு கூடிகிட்டே போகிற ஒரு வேளைங்கிறது 2 வேளாகி கூடிகிட்டே போய் சுகர்னால் வர்ற தோள்பட்டை வலியாகட்டும், இல்லை இடுப்பு வலியாகட்டும், சயாட்டிக்கா பெயின்பாங்க, இதாகட்டும் மற்ற மருத்துவத்தில் சரியே படுத்த முடியாது. இங்கே அந்த கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. இப்படி முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் வந்தவங்க தான் 100க்கு 90 பேர் இப்போ இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்காங்க. அது நம்மளோட சிகிச்சை மட்டுமல்ல, உணவு முறை கண்டிப்பாக உணவு முறை மிகப்பெரிய மாற்றத்தை உடலில் கொடுக்கும். நீங்கள் சிகிச்சை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சிகிச்சைக்கு அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு வாங்க, அதாவது தொடு சிகிச்சைக்கு வாங்க. அது என்ன நோயாக வேணாலும் இருந்துட்டும், இதுதான் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நீங்கள் வாங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் 5 வாரம் 6 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி முழுமையாக அந்த நோயை இல்லாத நிலையை நான் கண்டிப்பாக உருவாக்கி தர முடியும். அது சுகராகட்டும், வீசிங் ஆகட்டும், கர்ப்பப்பை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ இங்கே நிறைய பேர் வருவாங்க, ப்ளீடிங் ஆகிட்டு நாட்கணக்கில் போயிட்டுருக்குது, நான் நிறைய டேப்லெட் போட்டேன், நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. இங்கே நம்ம சிகிச்சை கொடுத்த 2ஆம் நாள்லேயே அது ஸ்டாஃப் ஆகிறத நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுபோக 3 மாதம் 4 மாதம் தள்ளி போச்சு அப்படிங்கிறத இங்கே 2 சிட்டிங் 3 சிட்டிங்லேயே பீரியட்ஸு சரியாக ஒழுங்குமாக நடக்கிறது இங்கே நடந்துகிட்ருக்குது. அதனால் நீங்கள் இது வரைக்கும் எங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அக்குபஞ்சர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வாங்க. நம்ம உணவு முறையோடு சேர்ந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி 100% சுகப்படுத்துகிற உத்தரவாதத்தோட சிகிச்சையை தர்றோம். இது அக்குபஞ்சரில் மட்டுமே சாத்தியம். வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லேயும் இப்படி சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனை ஒரு நோயினா தள்ளி வேணால் போடலாம் மொழிய, இதில் முழுமையாக சுகப்படுத்துறது அக்குபஞ்சர் மட்டும்தான். இப்போ நம்ம சர்க்கரை, ஆஸ்துமா, இடுப்பு வலி, மூட்டு வலி, கிட்னி ஃபெயிலியர், தோல் நோய் இதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது மட்டும்தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லும்போது இந்த நோய்களை சொல்லியிருக்கிறோம். நோய்கள்னு என்னென்ன லிஸ்ட் இருக்குதோ அது அத்தனை நோயுமே நம்ம பார்ப்போங்கிறத விட சுகப்படுத்துவோம், முழுமையாக சுகப்படுத்துவோம். இது நடந்திருக்கு, ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இங்கே நடந்திருக்கு. அதனால் இங்கே அனைத்து நோய்களுக்குமே நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அது உத்தரவாதத்தோடு எடுப்போங்கிறது திருப்பி சொல்கிறோம். அதனால் நீங்கள் எதுக்கும் அச்சப்பட வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்த வினாடி நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
முழுமையாக 100% எந்த நோயாக இருந்தாலும் சுகப்பாக்கலாம்.